இது ஒரு வீடு, அதில் ஒரு ஹால் செஞ்சுருக்காங்க. இதில் தான் நாளைக்கு இந்த 30வது கல்யாண ஃபங்க்ஷன் செய்ய போகிறாங்க. இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சில ஃபங்க்ஷன் செய்கிற மாதிரி இந்த ஹாலை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போனீங்கன்னா பார்ட்டி, டான்ஸிங், என்ஜாய். ஒரு சின்ன ஒரு கிச்சன். இங்கே சமைக்க முடியாது, நீங்கள் சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடை வச்சு இங்கே சாப்பிடலாம். நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன ஒரு கேதரிங் செய்கிறதுக்கு ஒரு இடம். இதில் ஒரு நாளைக்கு ஒரு 60 பேர்கிட்ட கூட போகிறாங்க. அதுக்கு தேவையான அளவு சேர்ஸ் இருக்குது. கேட்டேன் நான், 6 பேர் இந்த ஃபங்க்ஷனில் சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மிச்சம் 54 பேர் உட்கார்றதுக்கான ஸ்டூல்ஸ் இருக்குது அவங்களுக்கு. பிள்ளைங்க 7 பேர் ஃபுல் பிளான்டாக வச்சுருக்குறாங்க அவங்க. இது ஒரு பிலியார்ட் போர்டு, அது மேசையாக வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு. சரி, நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இது அவங்களுடைய ப்ரைவேட் ஃபெஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு லாக் போட்டிருக்கிறாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க அவங்க. இப்போ நீங்கள் இதை எடுக்காதீங்க, தொடாதீங்கிறதுக்கு அடையாளத்துக்காக தான் அப்படி ஒன்று அவங்க செஞ்சு வச்சுருக்குறாங்க அவங்க. அப்போ இந்த ரூமை எப்படி அவங்க டெக்கரேட் பண்ணுறாங்க, என்ன நடக்கிற போது எப்படி இருக்குங்கிறத அடுத்து செட் பண்ணி முடித்தோன்னா நான் உங்களை வீடியோவாக எடுக்கிறேன். நான் இந்த ஹாலுக்கு அவங்க சில வாங்குகிற காசு வந்து 1200 crowns இருக்கிறாங்க. 1200 crownsனால் கிட்டத்தட்ட 13-14,000 இந்தியன் ருப்பீஸ் வரும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன இருக்குது இங்கே ஹாலில் உள்ள எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, 2 டாய்லெட் இருக்குது, சாப்பிட்றதுக்கான தட்டு, கத்தி, கரண்டி எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. மற்றபடி அவ்வளோதான் அவங்களுக்கு. ஆனால் ஃபுல் புக்டாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சில் கன்ஃபர்மேஷன் செய்கிறாங்க, வெட்டிங் முடித்த பிறகு வெட்டிங் அனிவர்சரி அவங்க செய்வாங்க அவங்களுக்கு. இங்கே டேனிஷில் வந்து நிறைய பேர் அவங்க கேதர் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா ஒரு 50 பேர் இருந்தாலே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அதுக்கு இது ஓகே. அது ஜஸ்ட்டு பெரிய ஹால்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட் வீட்டில் இப்படி ஒன்று வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு. இதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் ஆட்கள்லாம் உட்காந்து இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அது நாளைக்கு பார்ப்பீங்களா நீங்கள்? செட் பண்ணி முடிச்சா நான் காமிக்கிறேன். நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு இது மேலே ஒரு டேபிளில் உட்காந்து சின்ன மீட்டிங் செஞ்சாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து யார் எங்கே உட்கார்றது, என்ன செய்கிறதுங்கிறத பற்றி இப்போல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இவ்வளோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம டெக்கரேட் பண்ண பிறகு. யார் எங்கே உட்காரணும் அப்படிங்கிற இது இருக்குது. அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு, அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்குது. இது பிள்ளைங்க உட்கார்றதுக்கு காபி வேண்டாம். இந்த பிள்ளைக்கு ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அதுக்கு ஒரு ஸ்டூல். மொத்தம் 1 2 3 4 5 6 டேபிள் இருக்குது. ஒவ்வொன்று 8 பேர், 48 பேர். இங்கே பிள்ளைங்க உட்கார்றதுக்கு இதில் 1 2 3 4 5 6 7 பேர் பிள்ளைங்க உட்காரலாம். ஸோ வெல் பிளான்டு ஃபங்க்ஷனாக இருக்குது. கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் வெல்லாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. இனி அங்கே கிச்சனு இது உங்களை பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 6 பேர் அவங்க வாலண்டியர்ஸ் வராங்க. அவங்க டேனிஷ் பார்ட்டி எப்படி இருக்குன்னா கரெக்டாக 12 மணிக்கு வருவாங்க. அவங்க வந்தால் வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருக்கும். சாப்பிட்டுட்டு அவங்க இடத்துல அவங்க நேம் இருக்கும், இடத்த கண்டுபிடிச்சி உட்காருவாங்க. அவங்க அங்கே வர்ற ப்ரெசண்ட்டை வந்து ஒரு போர்டு இருக்கும், ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க, அதில் வச்சுருவாங்க. அவங்க மாதிரி கல்யாண நாள் ஃபங்க்ஷனில் திருமண தம்பதியினரை பற்றி பேசுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் தாங்க 30 வருஷமாக அவங்க என்னென்ன விஷயத்தை பார்த்தோன்னு சொல்லி அதில் கொஞ்சம் கேலி கிண்டல் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாம் டான்ஸில் இருக்கும், அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணேன். எல்லாம் நீங்கள் பார்க்குறது அவ்வளோதான் இருக்காது. நம்ம ஊடால சில விஷயத்தை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
வெல்கம் ட்ரிங்க்ஸ் அது வந்து மீனில் தான் செஞ்சுருக்குறாங்க ஒரு பிஸ்கட் மேலே வச்சு இதெல்லாம் பன்றி இறைச்சி கிரில் பண்ணியிருக்காங்க நாகப்பிள்ளை ஓகே பன்றியோடைய இந்த பகுதி கழுத்து பகுதி தான் கிரில் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள சலாட் இருக்கும், அதோட இறைச்சி வச்சு சாப்பிடுவாங்க. அதான் உங்களுடைய நம்ம டேனிஷ்காரங்க ஃபுட்டு. நிறைய சலாட் இருக்கும், ப்ளஸ் உருளைக்கிழங்கு இருக்கும், அவ்வளோ கொஞ்சம் சவுஸ் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து வந்துகிட்டே இருக்காங்க கெஸ்ட்டு. இன்னும் 6-7 நிமிஷம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்களா கரெக்டாக வராங்க பாருங்க. 7 நிமிஷம் இருக்குது, கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க எல்லாம். ஹெல்ப் பண்ணுறவங்களும் வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்க வந்து வரவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் எதுவும் கொடுக்குறதுக்கு. இவங்கெல்லாம் வந்து பெய்டு கிடையாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க அவங்க. பெரிய பில்லை கொண்டு போகிறாங்க நினைக்கிறேன். எல்லாம் வந்துட்டாங்க. உள்ளே போகிறதுனால ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. எல்லாத்தையும் நிற்க சார். எல்லாம் அவங்க போய் அவங்க சீட்டை கண்டுபிடிச்சி உட்காராங்க. நிற்கிறாங்க பாருங்க. எப்போ வந்து உட்காரலான்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் உட்காருவாங்க. இப்போ அவங்க இடத்துல உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நீ வெல்கம்னு சொல்லுவார் அவர். சொல்லும் போது அவங்க இடத்துல உட்காந்துட்டு ஸ்டார்டிங் ஏன்னா ஒரு ஸ்டார்டரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இது இறைச்சி உருளைக்கிழங்கு. Og Retje, du er også en dejlig svigersøn. Vi kunne lide dig lige med det samme. Der var ikke noget. Så tak for det, I to. Og når man er sammen med jer. Ja. Hvem er det, der siger, den der kjole, den er... நல்லா போயிட்டுருக்கு இந்த ஃபங்க்ஷன். நான் 12 மணிக்கு வந்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடித்தாங்க. 1 ஹவர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சப்போ ஒரு 2:30 முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் நான். எல்லாம் அப்புறம் ஒரு நடந்து டூர் போன மாதிரி போனாங்க. வெளியிருந்து பேசுகிறாங்க, விளையாடுறாங்க. இப்போ 4 மணிக்கு காஃபி பிரேக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் 4 மணிக்கு உள்ள காஃபி கேக் இருக்கும். திருப்பி உட்காந்து குடித்து பேசி விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி 7 மணி போல் கிரில் பண்ணி வெளியே இருந்து சாப்பிட போகிறாங்க அவங்க. இதுதான் உங்களுடைய பிளானா? போய் பார்ப்போம் இப்போ காஃபிக்கு என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த கேக்கை பற்றி சொல்கிறோம், நீங்களே சொல்லிவிட்டு அது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட்ற இந்த கேக் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து அப்பப்பாவின் தாடி. அதனால தான் அதை நான் பிஸ்டில் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது அந்த வெள்ளையா? அந்த வெள்ளையா, அதாவது வெள்ளை தாடிக்கு மேலே பராமரி இருக்கு. ஓகே. அதன் அர்த்தம் வந்து அது ஒரு தாடியா. Jeg tror, at han ved det bedre. Jeg kan Men hun elsker ham også. காஃபி கோசம் முடிஞ்சது. திருப்பி அவங்க எல்லாம் வெளியே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
யார் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்குது, பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பிளாஸ்டிக் Emily. Men det er det jo vel også i bund og grund, fordi det Nej, jeg synes faktisk, der var tilfreds. Nej, du slipper bare. Så siger vi game over. Det gør vi ikke. Ej. Det her er så forudrettigt. Jamen, det er jo sådan, man spiller. Man skal bruge de bander. Nå. Skal vi lige se, hvordan de foregår? மணி 7 மணி ஆச்சு. நான் கூட்டம் கலைஞ்ச மாதிரி இல்லை, அடுத்த சாப்பாடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. Tak for din store hjælp i køkkenet. Ja, det kan bare sige, jeg styrer det hele, ikke? Se. Må jeg se, hvor er det inde? Se. Hey, er det dejligt? Ja. Ses, Kelly. சொல்கிறது ஹாட் டாக்கு. அது வந்து எல்லாம் பண்டிகையில் செஞ்ச இதுதான் அவங்களுக்கு. இந்த குடலுக்குள்ளே உள்ள இறைச்சியாக ஸ்மாஷ் பண்ணி அதுக்குள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு. நல்லா தான் இருக்கும். அதோடு சேர்ந்து கெச்சப் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு ட்ரிங்க்ஸு ஸ்நாப்ஸ் அடிப்பாங்க அவங்களுக்கு. அடிச்சு நீ எப்போ 8, 9 மணி 10 மணி ஆயிரும் போகிறதுக்கு. எல்லாம் ஹாட் டாக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. என்னென்ன ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள். வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு குடிக்கிறதுக்கு. அங்கே அதில் இருக்கு புதுசாக வரல அதெல்லாம் எடுப்போம். விஸ்கி, வீன், வோட்கா. இது ஒரு துருக்கி ஸ்பெஷல். அது பேர் வந்து ராக்கி. இது துருக்கியில் போனால் ஷார்ட்ஸ் மாதிரி குடிப்பாங்க அவங்க. இருக்குது. இவங்களுக்கு என்னென்ன ப்ரெசன்ட் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இது ஒரு விஸ்கி. இது என்ன பூஸ்லர் ஸ்பில்னு சொல்லுவாங்க. படங்களை கலெக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஒயின் ஃப்ளாஸ்க் இது. அகெயின் விஸ்கி, இங்கே ஒயின். நிறைய சின்ன சின்ன கவர் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே காசு அல்லது ப்ரெசன்ட் கார்டு இருக்கும். சரி, ஃபுட்பால் இரவு 9 மணி. என்னடா வெளிச்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? அதுதான் டென்மார்க். இங்கே சம்மரில் வந்து இருட்டுறதுக்கு 11 மணி வரைக்கும் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு. 9 மணிக்கு முழுக்க முடிஞ்சு எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. க்ளீன் நடந்துகிட்ருக்குது. இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஹால்னு. சரி, எல்லா குப்பையும் ஏற்றிட்டாங்க. ப்ரெசண்டெல்லாம் அதுக்குள்ளே ஏற்றிட்டாங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஹால் முதல்ல இருந்த மாதிரி நிலைமையில வந்து வச்சுட்டாங்க அவங்க. இதை அடுத்த ஃபெஸ்ட் வரவங்க திருப்பி யூஸ் பண்ண வேண்டியது அவங்களுக்கு. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் க்ளீனிங் இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. மிச்சத்தை ஒரு 10-15 மினிட்ஸில் அதுவும் முடிச்சிடும் உங்களுக்கு. 10 நிமிஷம் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட் டேக். இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இந்த வட்டம் கேம்பிங் சென்டரில் எங்கேயும் கேம்பெயின் பண்ணல. நாங்கள் என்னுடைய மச்சானுடைய மகன் வீடு இது. அவர் வீட்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் இங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது.
இப்போ அவர் வீட்டு பக்கத்தில் அங்கே அடிச்சிட்டோம் நாங்கள். அவருடைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியாச்சு. அவருடைய வீட்டில் பெட்ரூம் இருக்குது. நாங்கள் ஏன் இங்கே படுக்கல அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய வீடு மாதிரி தானே உங்களுக்கு. இப்போ நம்ம பெட்டில் படுத்த மாதிரி இருக்கும், இதாக இருக்கும். உங்களுக்கு புது இடத்துல வந்தால் தூக்கம் வராது உங்களுக்கு. இதே பழகின இடமா இருக்கிறதுனால இங்கே போய் நிப்பாட்டினாலும் அப்படி இந்த ஹோமில் இருந்து அதே ஃபீலிங் தான் இருக்கும் நம்ம. ஸோ வீட்டை நம்ம இங்கே வேணாலும் கட்டிகிட்டே போகிறோம்ல நம்ம. ஸோ அதனால் இங்கே தான் நாங்கள் கேம்பிங் அடிச்சிருந்தோம். நாங்கள் நல்லா போச்சு நேற்று ஃபங்க்ஷனும். நீ காலைல ஆயிடுச்சு, நீ கிளம்பி அப்படியே வீட்டை போக வேண்டியதான் உங்களுக்கு. பாய்.